சுமார் 2 ஆண்டுகளாக துணைவேந்தருக்காக காத்திருந்த 3 தமிழக பல்கலைக்கழகங்களில் 2க்கு மட்டும் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த தாண்டவன் ஓய்வு பெற்றார். நிர்வாக ரீதியில் பல சிக்கல்கள், பட்டமளிப்பு விழாவை நடத்த முடியாத நிலை என தவித்து வந்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு 30 ஆண்டுகள் பேராசிரியர் பணியிலிருந்த பி. துரைசாமி துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொருளியல் நிபுணரான துரைசாமி மிட்ஸ் எனப்படும் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராகவும் உள்ளார். சென்னை பல்கலைக்கழகமானது கடந்த 1.5 ஆண்டு காலமாக காலதாமதத்திற்கு காரணம் என்னவென்றால், தேர்தல் குழுவிலே இருந்த சர்ச் கமிட்டியில் இருந்த சுரேந்திர பிரசாத் அவர்கள் வெளியூர் சென்றுவிட்டு வர காலதாமதமான காரணத்தினால் அதுவும் காலதாமதமாகியது. அதற்கும் இன்றைக்கு துரைசாமி என்பவரை நியமனம் செய்திருக்கின்றார். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி முன்னாள் துணைவேந்தர் கல்யாணி ஓய்வு பெற்ற பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் துணைவேந்தரின்றி செயல்பட்டு வந்தது. மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக பணியாற்றிய செல்லதுரை இப்போது அதன் துணைவேந்தராக தமிழக ஆளுநர் பொறுப்பிலுள்ள வித்யாசாகர் ராவால் நியமிக்கப்பட்டுள்ளார். செனட் உறுப்பினர் ராமசாமி என்பவர் துணைவேந்தர் தேர்தல் குழுவிலே இருக்கின்ற பட்சத்தில் அவர் ராஜினாமா செய்த பிறகு மீண்டும் அந்த செனட் உறுப்பினரை தேர்வு செய்கின்ற பட்சத்தில் ராமகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதன் பின்பாக இன்றைக்கு புதிதாக இன்றைய தினம் நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக செல்லதுரை என்பவரை நியமனம் செய்திருக்கின்றார். தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொறியியல் கல்வியையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மட்டும் துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. 7,34,000 மாணவர்களை இன்றைக்கு அவர்களை பாதுகாத்து அவருடைய கல்வித்தரத்தை உயர்த்துகின்ற வகையிலே இவர்கள் தேர்வு செய்கின்ற பட்சத்தில் அந்த 3 நபர்களுக்கும் இன்றைக்கு அது போன்ற தகுதி குறைவாக இருக்கிறது. ஆகவே பின்பு மீண்டும் ஒரு முறை அந்த தேர்தல் குழுவிடம் சொல்லி மற்ற நபர்களை தேர்வு செய்து கொடுத்த பிறகு அதை பார்த்து நல்ல நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேதக ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். துணைவேந்தர்களை நியமிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலினுடன் அபிநயா.